கல்வி கண் திறந்த காமராஜர் பற்றி ஒரு சில வரிகளை நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1903 விருதுப்பட்டியில் பிறந்த ஒரு புத்தகர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், கிங் மேக்கர், கல்வி கண் திறந்தவர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட மிக மாபெரும் தலைவர். இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களாலும் பாராட்டப்பட்டவர், போற்றப்பட்டவர். சிறுவயதில் பள்ளி படிப்பு தொடர முடியவில்லை. அதன் பிறகு 13 வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈர்த்து கொண்டார். இந்தியாவில் உள்ள எண்ணற்ற தேச தலைவர்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை சேர்த்து கொண்டார். அதன் பிறகு படிப்படியாக மக்களால் தமிழ்நாட்டில் பல்வேறு பதவிகளை வகித்தவர். இந்தியாவினுடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் பாராட்டு பெற்றவர். அதன் பிறகு அவருடைய மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆலோசனை வழங்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரசினுடைய மிக மூத்த தலைவர். 1954 தமிழகத்தினுடைய முதலமைச்சரானார். இவருடைய ஆட்சி தமிழகத்துக்கு மிக சிறந்த ஒரு பொற்காலமாக விளங்கியது. அதன் பிறகு 9 ஆண்டு காலம் ஆட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற பல அரிய தொண்டுகளை செய்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்விக்கூடங்களுக்கு மிக முக்கிய மூல காரணமே இவர்தான். 300 வீடுகள் உள்ள ஒரு கிராமத்தில் தொடக்கப்பள்ளி வேண்டும், 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலைப் பள்ளி வேண்டும், அதன் பிறகு ஒரு உயர்நிலைப் பள்ளி வேண்டும். தமிழகத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு 7% இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 37% தமிழகம் முழுவதும் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக பெறுவதற்கு மிக முக்கிய மூல காரணமாக இருந்தார். தமிழகம் அனைத்து மாநிலங்களும் கம்பேர் பண்ணும் பொழுது நிச்சயமாக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி இருந்தும் முதலமைச்சர் ஆன பிறகு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று இவர் பார்வையிடும் பொழுது பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆசிரியர் குடும்பங்களிடம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது எல்லாம் மாடு மேய்க்க சென்று விட்டார்கள் ஐயா என்று கூற, இவரும் ஊர் முழுக்க தன்னுடைய ஜீப்பில் பலம் வந்த பொழுது நிறைய பள்ளி மாணவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். இறங்கி சென்று அதே இடத்துக்கு அந்த மாணவனை பார்த்து, என்னப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரலையா, ஆடு மாடு மேய்க்கிறேன்னு கேட்டபொழுது அந்த மாணவன் கூறிய வார்த்தை என்னவென்றால், அந்த சிறுவன், பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் சோறு போடுவா, ஆடு மாடு மேய்ச்சாதான் ஆத்தா சோறு போடு என்று மாணவன் கூற, உடனே நம் பெருந்தலைவர், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன் என்று கேட்க, நீ சோறு போடு பார்க்கலாம், நான் வருகிறேன் என்று சொல்ல, அதே போல அந்த மாணவனை மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மிக மாபெரும் தலைவன். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான சீருடைகளிலிருந்து செப்பல், செருப்பு, காலணியிலிருந்து அனைத்து மாணவர்களுக்கு தேவையான உடைமைகளை கொடுத்து பள்ளிக்கு வரவழைத்து அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று, பிச்சை எடுத்தாலும் நான் படிக்க வைப்பேன் என்று உறுதிமொழியிட்ட ஒரு மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதன் பிறகு அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள இன்று இருக்கின்ற வைகை அணைக்கட்டிலிருந்து, சாத்தனார் டேம்லிருந்து, மேட்டூர் டேம்லிருந்து, கிருஷ்ணகிரி சாகர் டேம்லிருந்து அனைத்துக்கும் மிக முக்கிய மூல காரணமாக இருந்தவர். நீர்ப்பாசன திட்டத்தை தமிழகத்தில் அதிகமாக விவசாயத்தை முன்னேற வேண்டும் என்று நிறுத்திட்டவரும் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் திருச்சி அருகே பெல் என்ற தொழிற்சாலை, நெய்வேலியில் படுப்பு நிலக்கரி தொழிற்சாலை திட்டம் ஒன்றுதான், பெரம்பூரில் ரயில்படி தொழிற்சாலைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான். அது மட்டும் இல்லை, பல்வேறு கல்வி நிறுவனங்கள், மருத்துவ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் நிறுவனவரும் இவர் தான். அந்தளவுக்கு இவரோட ஆட்சி மிக பொற்காலமாக விளங்கியது. இவர் ஆட்சி காலத்தில் நடந்த மிக முக்கிய சம்பவம் என்னவென்றால், மிக சமயோக புத்தி உடையவர். படிக்காத மேதை என்றுதான் கூறுவார்கள். மிக பெரும் தலைவர்களாலும் கல்வியாளர்களாலும் முடியாத காரியத்தை செய்து முடித்த ஒரு மாபெரும் தலைவர். ஒரு மருத்துவ கல்லூரியில் சீட் அனைத்து முடிவடைந்து விட்டது. கடைசியாக இருந்த சீட்டை ஒரு 10 நபருக்கு சீட் வழங்க வேண்டும். ஆனால் விண்ணப்பமோ 100 விண்ணப்பம். அதில் யாரை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு 10 பேர் தேர்ந்தெடுக்கணும் என்று மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆலோசனை வந்து கேட்க, அதற்கு இவர் மிக எளிதாக அந்த 100 விண்ணப்பங்களை என்னிடம் தாருங்கள், நான் அதில் 10 நபரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று ஒரு 5 நிமிடத்தில் தேர்ந்தெடுத்தார். எப்படிங்க தேர்ந்தெடுத்துன்னு கேட்டதற்கு, அந்த 10 பேருடைய தாய் தந்தை கைநாட்டு விவசாயி, பாமர மக்கள், படிக்காதவர்கள், ஏழைகள் என்று கூற, அவர்கள் வீட்டு பிள்ளைங்க படித்தால் நிச்சயம் வம்சமே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சீட்டு கொடுத்தவர். இது மட்டும் இல்லாமல் நேர்மையாக ஆட்சி புரிந்த மாபெரும் தலைவர். இப்போ இன்றைய காலத்தில் ஒரு துறையில்
அந்த துறையை சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற அமைச்சர்கள் ஏராளம். ஆனால் இவரோ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பசுபதி பாண்டியன் என்ற கலெக்டர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் கட்டிய தேட்டரு சரிவர முடிக்கப்படவில்லை, குறைபாடுகள் நிறைய உள்ளது, அதை நீங்கள் திறப்பதற்கு அனுமதி இல்லை என்று கட்டளையிட்ட போது அந்த தேட்டர் உரிமையாளரோ இது காமராஜரையாக தொடர்புடையது, இது கட்சியினுடைய முதல் பூத்த தலைவருக்கு சம்பந்தப்பட்டவர் என்று கூற, இருந்தாலும் திறக்கக்கூடாது என்று அவர் கூற, அது காமராஜரிடம் சொல்லும் பொழுது அந்த கலெக்டரை பாராட்டினார். அவர் சரியாதானே செஞ்சார், நேர்மையாக செஞ்சார், அவர் சொன்னது சரிதானா அப்படின்னு சொல்லி அது திறக்கக்கூடாதுன்னு சொன்னது வரவேற்கக்கூடிய விஷயம் என்று நேரடியாக அந்த கலெக்டர் வீட்டுக்கே சென்று ஒரு நன்றி தெரிவித்த ஒரு மாபெரும் தலைவர். கடைசியாக இறுதியாக அவர் இறப்புக்கு பிறகு அவர் எளிமையாக வாழ்ந்தமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், அவரிடம் இருந்ததோ 2 வேஷ்டிகள் தான், 2 சட்டைகள் தான், ஒரு கண்கண்ணாடி, சட்டப்பையில் இருந்ததோ ஒரு 200 ரூபாய் பணம் தான். அந்த அளவுக்கு மிக எளிமையாக நேர்மையாக அரசு சொத்துக்கு எந்தவித ஆசைப்படாமல் வாழ்ந்து காட்டிய மாபெரும் தலைவராக இருப்பதன் காரணமாக தான் நாம் இன்றும் அவரை நாம் போற்றுகிறோம். இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நம் தமிழகத்தை விட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றார். அதன் பிறகு கண்ணதாசன் இவருக்காக எழுதிய பாடல் என்னவென்றால், தங்கமே தென் பொதிகை சாரலே தன்னிலவே உன்னை பாராட்டி சீராட்டி வளர்க்க தாய் தவிர உனக்கு துணை ஒன்று யாரும் இல்லையே, சொந்தை ஒன்றும் ஏதும் இல்லையே, மணிமண்டபமும் இல்லை, தோட்டங்களும் இல்லை, ஆண்டி கையில் இருக்க ஓடு கூட உன்னிடத்தில் இல்லையே காமராசா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் இவர் இறந்த பிறகு இவரை பாராட்டி பாடிய பாடல். அப்பேற்பட்ட மாபெரும் தலைவனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நிச்சயமாக இளைஞர்கள், மாணவர்கள், அதனால தான் தமிழக அரசானது அவருடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நினைக்கிறது. இன்னும் காலம் போற்றும் மிக சிறந்த தலைவனாக விளங்குவதற்கு காரணம் அவருடைய நல்லாட்சியே. கடந்த ஜூலை 15ஆம் தேதி அவருடைய 124வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நாமும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவோம். நன்றி.